அகத்தியர் உபாசகரின் இனிய தமிழ் வணக்கம். இந்த கிளாஸ் பற்றி சந்தேகங்கள் தான் அதிகமாகிடுச்சு. அதிகமான ஃபோன்ஸ் அவ்வளோ தெளிவாக கொடுத்து கூட அது சரியாக புரியாத மாதிரி ரொம்ப பேர் கேட்குறாங்க. ஐயா எனக்கு புரியலன்னு. அதுக்காக தான் இந்த வீடியோ, வேறு எதுவும் கிடையாது. ஐயா, பயிற்சி வகுப்பு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. தொடர்ந்து 8 நாள் பயிற்சி நடக்குது. 8 நாள் முழுசாக இருக்கிறவங்களுக்கு 8 நாள் பயிற்சி. அந்த முழு பயிற்சியில் முதல்நிலை மாந்திரிகம், இடைநிலை மாந்திரிகம், உயர்நிலை மாந்திரிகம், தாந்திரிகம், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நியூமராலஜி, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பஞ்சபக்ஷி, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஓரசாஸ்திர, அதாவது மாந்திரிகத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஓரசாஸ்திர, இது போக அங்காள பரமேஸ்வரி முறையில் மாந்திரிகம் முழுசாவே, அதுக்கப்புறம் கருமுறையில் மைகள், என்னென்ன மைகள், அப்புறம் பார்வை பார்க்கறது. ஒருத்தர் உக்காந்தாவே எப்படி என்னதுக்காக வந்திருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது, அவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அதை உடனே சொல்கிறது, அவங்க மனசில் நினைக்கிறத நம்ம அவங்களுக்கு முன்னாடியே சொல்கிறது, நாம் நினைக்கிறத அவங்கள சொல்ல வைக்கிறது. அதே போல் இந்த பயிற்சி வகுப்பில் அகத்தியர் ஆரோட புத்தகம், எண் கணிதத்தில் அகத்தியர் ஆரோட புத்தகம் பண்ணியிருக்காங்களே, எல்லா கேள்விக்கு பதில் கிடைக்கக்கூடிய புத்தகம், அதுவும் இந்த 8 நாள் பயிற்சி வகுப்பில் வந்துடுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல, அதான் எல்லா வகையான ஆருடங்களும் இது எல்லாமே சேர்ந்து 8 நாள் பயிற்சி வகுப்பில் அடக்கமாக வருது. நான் சொன்னதை விட 50-60% அதிகமாக இருக்கே தவிர கம்மியாக கிடையாது. மொத்தத்தையும் சொல்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு கிடையாது. ஆனால் மெசேஜில் அனுப்ப முடியும் இவ்வளோ பயிற்சி வகுப்பு இருக்குன்னு. மெசேஜ்லேயே கூட கம்மியாக தான் டைப் பண்ணி வச்சுருக்கோம். சொல்லும்போது இன்னும் அதிகமாக தான் சொல்லிக் கொடுப்போம். 8 நாள் இங்கேயே தங்கலாம். தங்குற இடம் உண்டு. 8 நாள் உணவு இலவசம். தங்குறதுக்கு இடம் இருக்குது. ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக தங்கலாம். தாராளமாக இடம் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், 8 நாளுக்கு அடுத்த பயிற்சி வகுப்பு, அது 4 நாள் பயிற்சி வகுப்பு. 8 நாள் பயிற்சி வகுப்பில் முழுக்க செயல்முறை விளக்கங்கள், உக்காந்து இப்படி தான் செய்யணும், செஞ்சு காமிச்சு சொல்லி கொடுக்கறது 8 நாள் பயிற்சி வகுப்பு. அதில் பாடங்களும் அதிகம். கிட்டத்தட்ட 400 பாடங்கள் வரும். ஏறத்தாழ 279 பக்கம் இடைநிலை மாந்திரிகத்தில் மொத்தமாக 279 பக்கம் இருக்குது. இது ஒரு 30 கூட 60 பக்கம், ஒரு 360 பக்கம் பாடம்னு வச்சுக்கோங்களேன். ஏறத்தாழ 360 பக்கம் பேஜஸ் பாடம்னு வச்சுக்கோங்க. அகஸ்தியரோட எண் ஆரோடமும் அதில் தான் வருது, பாழ்ச்சிக்காய் ஆரோடமும் அதில் தான் வருது, சோழி பிரசனம் 2 வகையான சோழி பிரசனமும் அதில் தான் வருது. மைமுறைகளில் பல வகையான மைமுறைகள், அஞ்சன மை, பாதாள அஞ்சன மை, இந்த மாதிரி பல வகையான அஞ்சன மைகள்லாம் வருது. வெத்திரலை மை போட்டு பார்க்குற மை ஓட்டங்கள், இது எல்லாமே 8 நாள் பயிற்சி வகுப்பில் வருதுப்பா. இது முடிஞ்சதா? 4 நாள் பயிற்சி வகுப்பு 4 நாள் பயிற்சி வகுப்பு அப்படின்றது அந்த முதல்நிலை பாடம் இருக்கும், அதுக்கப்புறமா இடைநிலை பாடம் இருக்கும், உயர்நிலை பாடம் இருக்கும், பஞ்சபக்ஷி இருக்கும், காளி உபாசன முறை, அதுக்கப்புறம் சோழி பிரசன்ன முறை, இத்தனையும் அதில் இருக்கும். இது 32,000 ரூபாய் 4 நாள் பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்பில் முழுசாக உக்காந்து தான் சொல்லிக் கொடுப்போம். அதாவது செயல்முறை விளக்கங்கள் இருக்காது. காரணம் என்னென்னா, நாள் பத்தாது. செயல்முறை விளக்கம் கொடுத்தா 4 நாளில் சொல்ல முடியாது. அதனால் 4 நாள் இவ்வளோதான் நேரம் உக்காந்து தான் சொல்லிக் கொடுக்க முடியும். எல்லாமே உக்காந்து சொல்லிக் கொடுப்போம். பாடங்கள் உங்களுக்கு 279 பக்கம் பாடமும் ப்ளஸ் இன்னொரு 20-30 பக்கம் பாடமும் இருக்கும். அதில் கருமுறை மைகள் வராது. மை ஓட்டம் பார்க்கறது, மைமுறைகள் அது வராது. மீதி எல்லாமே இதில் இருக்கும். இது 4 நாள் பயிற்சி வகுப்பு. அதுக்கப்புறமா 1 நாள் பயிற்சி வகுப்பு, 1 நாள் மட்டும் பயிற்சி வகுப்பு. அது முதல் நாள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நாள் பயிற்சி வகுப்பு. அதை அகஸ்தியர் முறையில் வசியம், மோகனம், தம்பனம், ஆக்ரோஷம், இதை எல்லாமே சேர்ந்து எல்லாத்துக்கும் நீங்கள் எழுதலாம். அகஸ்தியர் தீட்சை வாங்கிக்கலாம், உபாசனை பெறலாம். எல்லாத்துலேயுமே 1 நாள், 8 நாள், 4 நாள் எல்லா பயிற்சி வகுப்புலையும் அகஸ்தியர் தீட்சையும் உபாசனை முறைகளும் உண்டு. அது போக முதல் நாள் பயிற்சி வகுப்பு, 1 நாள் பயிற்சி வகுப்பில் அகஸ்தியர் தீட்சை, உபாசனை, அதுபோக பாடங்கள் 64 பாடங்கள் வருது. 64 பாடங்களும் 64 விஷயங்களுக்கு. கடன் வரலையா, அதுக்கு ஒரு தகடு. பேய் பிடிச்சிருக்கா, அது ஒரு தகடு. மாந்திரிக ரீதியான பிரச்சனையா, அதுக்கு ஒரு தகடு. கிரகதோஷ ரீதியான தகடா, 9 கிரகத்துக்கு 9 தகடு. இந்த மாதிரி எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தகடுகள் வந்துடும். இது முதல்நிலை பாடம், பேசிக் கிளாஸ். இதுதான் விஷயம். என்னைக்கு ஆரம்பிக்குது, என்னைக்கு முடியுது? ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது, 8ஆம் தேதி முடியுது. 8 நாள் பயிற்சி வகுப்பு. அப்போ 1 நாள் என்னைக்கு ஆரம்பிக்குது? ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது, அன்றைக்கே முடிஞ்சிருது. 4 நாள் பயிற்சி வகுப்பு எப்படி என்னைக்கு ஆரம்பிக்குது? ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது, 4ஆம் தேதி முடியுது. ஆரம்பிக்கிற நாள் எல்லாருக்குமே ஒரே நாள் தான். எவ்வளோ நாள் நீங்கள் தங்குறீங்கன்றது தான் வித்தியாசப்படுது. 1 நாள் தங்கி போகிறவங்களுக்கு 1 நாள் பயிற்சி வகுப்பு, 4 நாள் தங்கி போகிறவங்களுக்கு 4 நாள் பயிற்சி வகுப்பு, 8 நாள் தங்கி போகிறவங்களுக்கு 8 நாள் பயிற்சி வகுப்பு.
இதுதான் பயிற்சி வகுப்புடைய விவரங்கள். இந்த பயிற்சி வகுப்பு எதுக்காக நடத்தப்படுது? எல்லா மாவட்டங்களிலும் அன்னதான வாகனங்கள், அதாவது அன்னப்பிரசாத ரதம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த அன்னப்பிரசாத ரதங்கள் வாங்கி மக்களுக்காக கொடுக்கறதுக்காக இந்த பயிற்சி வகுப்புகள் நடந்துட்டு இருக்குது. இதோட இது வேறு ஏதேனும் விவரங்கள் வேணுங்க, இன்னும் ஏதாவது வேறு விவரம் வேணுங்க அப்படின்றது ஒன்றும் இருக்காது. ஏன்னா எல்லாமே சொல்லிட்டேன். 1ஆம் தேதி பயிற்சி வகுப்புனா முன்னாடி நாளே வந்துடணும், இங்கேயே இருந்துடணும், இல்லை அட்லீஸ்ட் அன்னைக்கு காலை 9 மணிக்காவது வந்துடணும், வந்து இங்கே தங்கிடணும், இங்கேயே தங்குறதுக்கு இடம் இருக்குது. இல்லை நான் அப் அண்ட் டவுன் பார்க்குறேன், ரொம்ப பக்கத்தில் இருக்கேன், போயிட்டு வரலாம், நீங்கள் அது சந்தோஷமா. வெளியூரில் இருக்கேன், இங்கேயே தங்கலாம். நீங்கள் மாத்திரை மருந்து மட்டும் எடுத்து வந்தால் போதும், உங்களுடைய பாய் பெட்ஷீட் எல்லாம் A to Z இங்கே இருக்கும். 3 வேளையும் உணவு இருக்கும். டிஃபன் ஐட்டம் தான் காலையில், நைட்டும் டிஃபன் ஐட்டம் தான், மதியம் மட்டும் தான் சாப்பாடு. எல்லாருடைய உடல்நிலையும் எங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி சமையல்கார் மாற்றிக்குவார். அந்த சாப்பாடுகள் எல்லாம் பேசி தான் கன்சல்ட் பண்ணி தான் பண்ணிக்கிறது. ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதுதான் விஷயங்கள். இது ரொம்ப பேர் கேட்டாங்க, ஒரு 70-80 பேர் வந்து எப்படி இருக்கும், இது எப்படி, அது எப்படி மாற்றி கேட்டதுனால எல்லாருக்கும் ஒரே வீடியோவை போட்டு முடிச்சலான்னு போட்டிருக்கேன். 8 நாள் பயிற்சி வகுப்பில் அகத்தியர் ஆரோட புத்தகம், அங்காள பரமேஸ்வர புத்தகம், கருமுறை புத்தகம், 1 நாள் பயிற்சி வகுப்பு புத்தகம், 4 நாள் பயிற்சி வகுப்பு புத்தகம், இத்தனையும் வந்துடும். இது போக சங்கு சாஸ்திரம், சங்கு வச்சியே எப்படி எல்லாத்துலையும் எல்லாமே பண்ணுறது, அஷ்டகர்மங்களும் சங்கிலே எப்படி பண்ணுறது அப்படின்றது சங்கு சாஸ்திரமும் வந்துடும். இது போக சோழி பிரசனங்கள் 2 முறைகளில் வந்து சோழி பிரசனங்கள். இது போக காளி உபாசனை, அது போக நீங்கள் எந்த தெய்வத்தை கேட்குறீங்களோ அந்த உபாசனை மந்திரங்கள், இத்தனையும் 8 நாள் பயிற்சி வகுப்பில் வந்துடும். 4 நாள் பயிற்சி வகுப்பில் 276-79 பக்கம் கொண்ட ஒரு புத்தகம். அந்த ஒரு புத்தகத்தோட காளி உபாசனை முறை, ஒரு சோழி முறை வந்துடும். 1 நாள் பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு 64 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம், ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்துடும். அதில் அகஸ்தியர் உபாசனை, அகஸ்தியர் தீட்சை, அதுக்கப்புறம் அகஸ்தியர் முறையில் செய்யக்கூடிய 64 வகையான தகடுகள், எந்திரங்கள், இத்தனையும் வந்துடும். இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குப்பா. நான் சொன்னதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர தொன்னோட குறைவாக இருக்காது. நன்றிப்பா, வணக்கம்.